ஹாய் மகளே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் எஸ்கே பர்சன். நான் உங்கள் விக்கி. இத்தனை நாள் நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் ஆகவே இல்லை. இனிமேல் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். எதனால நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலைன்னா, நம்ம பழங்கானத்தம், அதாவது மதுரையில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பழங்கானத்தத்தில் இன்னொரு பெட் ஷாப் ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்டைலும் ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் கனூர்ஸ் நம்மகிட்ட மொத்தம் ஒரு 10 ப்ரீடிங் பேர் இருக்குது. ஆனால் இதில் ப்ளூ சீரிஸ் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ப்ளூ பைனாப்பிள், ப்ளூ க்ரீன் சீக்கு, அந்த மாதிரி ப்ளூ ஒய்எஸ்சி, இந்த மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் எல்லாமே வெல் செட்டில்டு ப்ரீடிங் பேர். குறைஞ்சது 2 வருஷத்துக்கு மேலே உள்ள ப்ரீடிங் பேர் தான் எல்லாமே. அதே மாதிரி இதுக்கு இருக்கிற கார்டுமே 2 வருஷத்துக்கு மேலே உள்ளது தான். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா டேம்டு காக்டெயில்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மகிட்ட 2 சிக்கு தான் இருக்குது. அதாவது சிக்கு இல்லை, செல்ஃபீடு ஆரம்பிச்சிருச்சு. டேம்டு, நல்ல டேம்டு தான். கிரே காக்டெயில் தான் இருக்குது. அடுத்து உங்களுக்கு வேறு எதுவும் சிக்ஸோ இல்லை டேம்டு பேர்ட்ஸ் எது தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட நிறையா பேர்ட்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த வகையான சிக் தேவைப்பட்டாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் மாங்க். இது ஒரு 8 to 9 month ஓல்டு க்ரீன் மாங்க் மேலு. டிஎன்ஏ அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு டேம்டு மேல் தான். சரிங்களா? அதே மாதிரி கஸ்டமர் வந்து நம்மகிட்ட யூஸ்டு பாக்ஸ், யூஸ்டு கேஜஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்மகிட்ட அந்த மாதிரி எல்லா கேஜ், எல்லா வகையான பேர்ட்ஸ்க்குரிய பாக்ஸஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ஹேண்ட்லேயும் இருக்குது. புதுசாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட இப்போ நிறையா யூஸ்டு பாக்ஸ் இருக்குது. காக்டெயில் பாக்ஸ், ஆஃப்ரிக்கன் பாக்ஸ், அதே மாதிரி ஸ்மால் கனூர் பாக்ஸ், சன் கனூர் பாக்ஸ், எல்லா பாக்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ த்ரோட்டட் கனூர் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து 3 பீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருந்துச்சு. இது நம்மகிட்ட டேம்டாக தான் வந்துச்சு. நம்ம கேஜுக்குள்ளே விட்டனால இது கொஞ்சம் இப்போ வைல்டு ஆயிடுச்சு. இது வந்து டேம்டுன்னு நான் சொல்லலை, டேம்டாக இல்லை இப்போ. சரிங்களா? இதுக்கு 3க்குமே டிஎன்ஏ அவைலபிளாக இருக்குது. ஒரு பேர், அது போக எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டு இருக்குது. 3க்குமே டிஎன்ஏ அவைலபிளாக இருக்குது. இது வந்து நியர்லி 1 year ஆக போகுது. ஆனால் இதுக்கு இப்போதைக்கு நம்மகிட்ட ரீசெண்ட் டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குது. ஆனால் பேர்ட் 1 year ஆக போகுது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் கேப் லாரி தான் இருக்குது. இது வந்து வெல் செட்டில் ப்ரீடிங் பேர். இதே மாதிரி நம்மகிட்ட மொத்தம் 2 பேர் இருக்குது. ஆனால் இப்போ நான் ஒரு வீடியோ தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 2 பேர் இருக்குது. பழைய டிஎன்ஏவோடய நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நல்ல கிளச் எடுத்த பேர் தான். அதே மாதிரி இதில் 2 பீஸ் நம்மகிட்ட டேம்டு பீஸாகவும் இருக்குது. உங்களுக்கு டேம்டு பேர்டாக தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் ப்ரீடிங் பர்பஸுக்கு நான் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ப்ரீடிங் பர்பஸ்க்குரிய பேர்டை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மகிட்ட டேம்டு ஒரு பேர் இருக்குது. அது போக ப்ரீடிங் பேர் 2 இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் காலர் லாரி தான் இருக்குது நம்மகிட்ட. இது ஒரு டேம்டு தான். இப்போதைக்கு செல்ஃபீட் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 3 to 4 days ஆகிருக்கு செல்ஃபீட் ஆரம்பிச்சு. இன்னும் டிஎன்ஏ இதுக்கு இன்னும் போடலை. பட் இது நல்ல ஒரு டேம்டு பேர்ட், ரெட் காலர். நல்லாவே நம்மகிட்ட பழகுது. செல்ஃபீட் ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணாலும் வாங்கிக்குது. ஆனால் செல்ஃபீடு விட்டாலும் செல்ஃபீடு எடுத்துக்குது. இருந்தாலும் நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணாலும் ஹேண்ட் ஃபீட் வாங்கிக்குது. சில கஸ்டமர்ஸ் நான் வளர்ந்தாலும் நான் ஹேண்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு இது நல்லா சூட் ஆகும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலிவ் லாரியில் ஒரு பேர், அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீமேல் இருக்குது. இது ஒரு நல்ல டேம்டு. அதாவது கேஜுக்குள்ளேருந்து கூப்பிட்டாலே நம்ம கைக்கு வர அளவுக்கு டேம்டாக இருக்குது. சில பேர்ட்ஸ்லாம் டேம்டாக இருந்தாலும் கேஜுக்குள்ளே கூப்பிட்டோம்னா நம்ம கைக்கு வராது. ஆனால் இதோட கேரக்டர் அப்படி இல்லை. நம்மகிட்ட நல்லாவே பாண்டாகி நல்லா பழகுது. கேஜுக்குள்ளே இருக்கப்பவே நம்ம கேஜுக்குள்ளே கை வச்சு கூப்பிட்டாலும் நம்ம கையில் அதை ஏறிடுது. இதில் உங்களுக்கு பேராக தேவைப்பட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பேர் வந்து ரொம்ப சின்ன பேர் கிடையாது. இதுவுமே 1 வயசுக்கு மேலே உள்ள பேர்டு தான். இந்த பேருமே நல்ல பாண்டிங்கில் தான் இருக்குது. எனக்கு பேர்டு ப்ரீடிங் பர்பஸுக்கு தான் தேவை, இருந்தாலும் என் கையில் அந்த பேர்டு வந்து இருக்கணும், பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேர்டு சூஸ் பண்ணிக்கலாம். இது பேராகவும் இருக்குது, பட் டேம்டாகவும் இருக்குது. இல்லை எனக்கு டேம்டு மட்டும் போதும், ப்ரீடிங் பர்பஸுக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னா நான் வீடியோவில் காட்டின அந்த ஒரு சிக்கன் மட்டும் எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுமே உங்கள் விருப்பம் தான். எனக்கு சிங்கிள் பேர்டு போதும், நான் கையில் பழகினா மட்டும் எனக்கு போதுன்றவங்க அந்த பேர்டு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பேர் வேணும், நான் பேரை டைம் பண்ணுறதுனாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் எக்லெட்டஸில் ஒரு ஃபீமேல் நம்மகிட்ட இருக்குது. இது நியர்லி 8 months ஆயிடுச்சு. நல்ல மோல்ட் ஆயிடுச்சு. இந்த பேர்டை இப்போ நாங்கள் ஃப்ரீ ஃப்ளையில் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது அவுட்டோரில் இல்லை, இன்டோருக்குள்ளே ஃப்ரீ ஃப்ளை ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட இப்போ பிஜி இருக்குது. பிஜி ஃபீமேல். இந்த பிஜி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறதுலே நல்ல டேம்டு பேர்டு. இப்போ இது வந்து எங்கிட்ட எல்லார்ட்டையுமே நல்லா ஜெல்லாகி பழகுது. நம்ம ஃபெதர் எடுத்து பார்த்தாலோ பீக்கில் கை வச்சாலும் எந்த பைட்டுமே இல்லை. நல்லா பழகிருச்சு. நம்மகிட்ட நல்ல பாண்டிங்கில் இருக்குது. எனக்கு நான் ஒரு பேர்டு வளர்த்தாலும் டேம் பண்ணி வளர்த்தாலும் பெரிய பேர்டு வளர்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. அப்படி ஆசைப்படுற எல்லாத்துக்குமே இந்த பிஜி கண்டிப்பாக செட் ஆகும். இது ஒரு ஃபீமேல் பேர்டு, மேல் கிடையாது, ஃபீமேல் கார்டு இருக்குது.
அதே மாதிரி கஸ்டமைஸில் நமக்கு கேஜ் செஞ்சு தருவீங்களான்னு கேட்குறீங்க. நம்மளால் நார்மல் மெஷ் குவாலிட்டியாக கேஜ் செஞ்சு தர முடியும். பட் மோல்டிங் மெஷ்ஷில் நம்மளால் கேஜ் செஞ்சு தர முடியாது. நார்மல் மெஷ்ஷில் உங்களுக்கு எந்த வகையான கேஜ் எந்த சைஸாக இருந்தாலும் ரேபிட் ஃபார்மிங்க்கு, பேர்டுக்கு, எந்த வகையான பேர்டாக இருந்தாலும் நம்ம கேஜ் செஞ்சு தருவோம். அந்த மாதிரி கேஜஸ் கஸ்டமைஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம லாரி பார்சல் பண்ணிடுவோம். நமக்கு ரெகுலராக அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்மகிட்ட இருந்து போய்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு எந்த கேஜ் தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக நம்மகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்மகிட்ட யூஸ்டு பாக்ஸஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. சன் கனூர், ஸ்மால் கனூர் அந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது, அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.